நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். யாரோடது அப்படின்னா யசோதா பிரியா சிஸ்டர் நாமக்கல்லேருந்து நம்மக்கிட்ட கோர்ஸ் பண்ணாங்க. இவங்க டெய்லரிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுமே நம்மக்கிட்ட ஆன்லைனில் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் தான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். சூப்பராக எல்லாமே தனித்தனியாக பேக்கிங்கில் அழகாக சென்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்ம செக் பண்ணிடலாம். அவங்களோட டெய்லரிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டோட ஒர்க்மே சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்துட்டு நம்ம வெரிஃபை பண்ணி அவங்களுக்கான மார்க் ஷீட் கொடுக்கணும். ஸோ எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்துடலாம். ஆரி ப்ளவுசஸ், டெய்லரிங் ஒர்க், ஆரி டிசைன் பண்ணதுக்கு ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கான ஃபைல் ஆல்பம், அழகாக எல்லாமே ஜிப்பர் கவர் போட்டு சூப்பராக அனுப்பியிருக்காங்க. ஓகே, எல்லாமே ஒன் பை ஒன் ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அவங்களோட ஆரி ஒர்க் பார்த்துடலாம். ஆரி ஃபைலும் ப்ளவுஸ் டிசைன்ஸும் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்மளோட ஆரி எம்ப்ராய்டரி ஆன்லைன் கிளாஸஸில் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே ஃபைல் ஆல்பமாக நம்ம லாஸ்ட்டு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் அவங்க சூப்பராக ஃபைல் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அவங்களோட ப்ராக்டிஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி ஆரம்பித்தாங்க, போக போக அவங்களோட ப்ராக்டிஸ் எப்படி இருந்துச்சு, ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுதான் அவங்களோட ஃபைல் ஆல்பம். ஃபஸ்ட்டு சிலபஸ் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. தென் மெட்டீரியல்ஸ் பாருங்கள், அவ்வளோ நீட்டாக மெட்டீரியல் லிஸ்ட்டு கொடுத்து அதில் ஒவ்வொன்றுக்கும் சாம்பிளுக்குமே த்ரெட்டும் சரி பீடும் சரி எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, சாம்பிள் பீசஸ் அதுலேயே க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன்ஸுமே எல்லாமே சாம்பிளுக்கு ஸ்டோன், ஒவ்வொரு ஸ்டோனுமே அழகாக ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. தென் அவங்களோட பேசிக் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ், தென் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பிக்சர், தென் சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ், தென் த்ரெட் ஒர்க், பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ், பீட் ஒர்க், புட்டாஸ் டிசைன், சிம்பிளான ஸ்லீவ் டிசைன், த்ரெட் ஒர்க், நெக் டிசைன், த்ரெட் ஒர்க் ஃபில்லிங்ஸ், ஃபெதர் ஸ்டிச்சில் அழகான ஒரு ஸ்லீவ் ஒர்க், டிஃப்ரெண்ட் லோடிங், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் எப்படி நம்ம லோட் பண்ணுறது, பீட்ஸ் யூஸ் பண்ணி லோடிங், எம்போஸ்ட் ஒர்க்கில் அழகாக பிகாக் டிசைன் பண்ணியிருக்காங்க, கட் ஒர்க் டிசைன், ஜர்தோசி ஒர்க், ஹிப் பெல்ட், மிடி ஒர்க், அவங்களோட தாம்பூர் பிக்சர் ப்ராஜெக்ட் டிசைன், 50 ஸ்டிச்சஸ் இன் சிங்கிள் டிசைன் சொல்லியிருந்தோம். ஸோ அது பேஸ் பண்ணி செகண்ட் ப்ராஜெக்ட் டிசைன் சூப்பராக போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பீட்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஹிப் பெல்ட் டிசைன், அழகான ஒரு 5D பீகாக் டிசைன் பாருங்கள், சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட ஃபைல் டிசைன் பார்த்தோம். இனி அவங்களோட ப்ளவுஸ் டிசைன் பார்த்துடலாம். த்ரெட் ஒர்க் பீட் ஒர்க் மிக்சடாக ஒரு ப்ளவுஸும் ஜர்தோசி ஒர்க்குக்கு ஒரு ப்ளவுஸுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களோட ப்ளவுஸ் ஒர்க் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் பாருங்கள், பீட் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன், ஸ்லீவ்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவோட டோட்டல் ஹைட்டை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி கர்வாக வர மாதிரி டிசைன் கொடுத்துட்டு மேலே ஃபுல்லாக செக் பேட்டர்ன் கொடுத்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு அவங்களோட ஜர்தோசி ஒர்க். ஸோ ஜர்தோசி ப்ளவுசஸ் நெட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி பேக்கில் பாருங்கள் சிம்பிளாக ஒரு நெக்கு போர்ஷனுக்கு ஒரு நெக் பேட்டர்னில் நெட் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸில் சிம்பிளான ஒரு ஸ்லீவ் டிசைன் ஜர்தோசி ஒர்க் வச்சு ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் ஒர்க்காக இருந்தாலும் பட் நீட்டான ஒரு ஃபினிஷிங் கொடுத்து அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த நெட் ஏரியா வரக்கூடிய இடத்துல லைனிங் இல்லாமல் சூப்பராக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ அவங்களோட ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் பார்த்தோம். இனி நெக்ஸ்ட்டு அவங்களோட டெய்லரிங் ஒர்க் பார்க்கலாம்.